பேசும்பொழுது நான் ரெண்டாக பிரிச்சுப்பேன். முதலாவது ஒரு புராணத்தை பேசுவோம், இரண்டாவது ஒரு கதையோட உபன்யாசம் முடியும். பயப்பட வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் இடுப்பு வலிக்கிறதோ, யாருக்கெல்லாம் கொசு கடியில் உட்காந்துட்டு இருக்காளோ, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வரை வணக்கத்தை சொல்கிறேன்னா, கீழே உட்கார்றதுங்கிறது கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு இப்போல்லாம். உங்களை எல்லாரையும் உட்காத்தி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து இல்லையோ. அப்போது ஒரு சிறுகதை, அதுவும் இயல்பு சம்பந்தப்பட்ட சிறுகதை தான். நான் முன்னாடி எது ஏற்பகைன்னு கேட்டேன். இப்போ இயல்புக்கு பகையாக நடந்து கொண்ட ஏற்பகை நாயனாரை பார்த்தோம். இப்போ ஒரு விக்ரமாதித்தன் கதை, எப்போ தான் ராஜா மந்திரி கதையே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாறுதலுக்கு ஒரு விக்ரமாதித்தன் கதையை சொல்லலான்னு பார்க்குறேன். இப்போ என்ன விக்ரமாதித்தன் கதை தான் நன்னா இருக்கும். கதை இது இயல்பு சம்மந்தப்பட்டது, ஒரு புதிர்கதை. ஒரு சமயம் என்ன ஆச்சு, ஒரு ராஜா, இதுலேயும் ராஜா தான், ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போகிறார். ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் அழற சத்தம் கேட்கறது. எங்கோ ஒரு பெண்மணி வந்து அழற மாதிரி சத்தம் கேட்கறது. இவர் என்ன பண்ணுறார், உடைவாளை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு, ஐயோ யாருக்கோ ஏதோ கஷ்டம் போல் இருக்கே, பாருங்க தான் இயல்புலேருந்து மாறுறார், யாருக்கோ ஏதோ கஷ்டம் போல் இருக்கே, நம்ம எப்படி உதவி பண்ணலாம், போன வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டார், உதவி பண்ணுறதுக்கு போயிட்டார். போய் தேடுன்னு தேடுறார். சத்தம் மட்டும் கேட்குறதே தவிர, ஒரு ஸ்பீக்கராக என்ன சத்தம் மட்டும், ஒரு பெண் குரல் அழுகுரல் மட்டும் கேட்குறதே தவிர எங்கேருந்து கேட்குறதே தெரியல. ரொம்ப நேரம் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்தா ஒரு பாம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு, அழுதுன்னு இருக்கு. ஒரு பெண் பாம்பு இங்கேருந்து போகிறார். போய் என்னம்மா ஆச்சு, யாரால பாம்புகிட்டலாம் போய் பேசுவோமோ. பாருங்க, அது ஒரு 5000 வருஷத்துக்கு நடந்தது. பாம்பும் பேசியிருக்கு, பாம்புகிட்ட மனுஷாலும் பேசியிருக்கேன். போய் என்னம்மா சமாச்சாரம், ஏம்மா அழற? இல்லை, இன்றைக்கி என் பிள்ளை செத்து போக போகிறானா. பொதுவாக அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. யாருக்காவது தெரியுமா, நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் தெரியுமா, என்ட்ரி டேட்டு தெரியும். நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட்டு தெரியாது. ஏன் தெரியாது நம்ம யாருக்குமே? ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இறைவனுக்கு 5 தொழில் இருக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். என்னத்தை மறைக்கிறார் நம்மள்ட்ட இருந்து? அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்களை மறைக்கிறார். அப்போ தான் இந்த ஆன்மாவாகப்பட்டது என்ன பண்ணும், அனுபவங்களை பெற்று 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 பிறந்து இறந்து அனுபவத்தை பெற்று வருத்த வித்தாக மாறி இறைவன் அடியை சேரும். அப்போ என்ன பண்ணியாச்சு, இதுதான் மறைக்கும் தொழிலை சிவபெருமான் செய்கிறாரு. இந்த பாம்பு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கும் இல்லையா? நமக்கு சந்தேகம் வருமே, நமக்கு தான் சந்தேகம் நன்னா வருமே, கை தூக்கி கேட்க மாட்டோமே தவிர. ஏன் சந்தேகம் வரும் நமக்கெல்லாம்? ஏன் சந்தேகம் வர்றதுன்னா, இதுக்கு சைவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அந்தக்கரண பிரயோகம்னு பேர். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது எல்லாரும் இது வந்து இப்போ கூட சயின்ஸ் கூட இன்னும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணல, தொட்டு கூட பார்க்கல. இதெல்லாம் இன்னும் மனம் என்ன பண்ணுமா, மனம் வந்து ஐயம் கொள்ளும். மனம் என்ன பண்ணும், மனதோட ஒரே வேலை என்னது, சந்தேகப்படும். மனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது. மனம் என்ன பண்ணும், சந்தேகப்படும். புத்தி என்ன பண்ணும், நிர்ணயம் பண்ணும். புத்திக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும், சரி தப்பு, சரி தப்பு, இது வரும் வராது, சரி தப்பு, இது 2 மட்டும் தான் சொல்லும். அகங்காரம் என்ன பண்ணும், தூண்டும். இதை பண்ணு, அதை பண்ணி பாரு, இங்கே போய் எட்டி பாரு, போய் அந்த ரெட் லைட் தெரியுறது, நீ போயிடு, தப்பு கிடையாது, போயிடு அப்படின்னு என்ன பண்ணும், அகங்காரம் தூண்டும். அப்போ சித்தம்னு சொல்லலை சுவாமி, அது என்னது, அதுதான் நம்மளுடைய மெமரி கிளாண்ட், நம்ம ஞாபக சக்தி இருக்கே, அதுக்கு பதில் சித்தம்னு பேர். நம்ம ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், சத்தாதி, வசனாதி அதெல்லாம் உள்ள சைவத்துக்குள்ள ரொம்ப போல. இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து டேட்டா, இப்போ எப்படி நம்ம மக்களுக்கு புரியுமா சொன்னோம் இல்லையா, 4G 5G பாருங்கள் கரெக்டாக பொறுத்தது. 5G மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அது என்ன 5G, அதான் வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் வாயிலாக நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி சித்தத்தில் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த 3 வாயிலாக நம்ம பயன்படுத்துகிறோம், அனுபவம் கிடைப்போம். அப்படியே அந்த பாம்புக்கு என்ன வந்துடுது, அழுக வந்துடுது. இந்த ராஜாவுக்கு என்ன வந்துடுது, சந்தேகம் வந்துடுது. மனம் என்ன பண்ணுது, நான் சொன்ன மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எப்படிம்மா, யாருக்குமே தெரியாதே, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? உடனே அந்த பாம்பு வந்து விளக்கம் சொல்கிறது, இல்லைப்பா, நாங்கள் வந்து பாம்பு கூட்டமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம், ரொம்ப வருஷமாக வாழறோம். என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு கருடன் திடீர்னு
ஒரு கருடன். அது பாட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு எங்கள் பாம்பெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்ததியில் பூரா சாப்பிட்டு போயிடுது. நாங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு முடிவு பண்ணோம், கருடனை போய் சாப்பிடாதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? கருடனின் இயல்பு என்ன? பாம்பை பற்றுவது, அதன் இயல்பு. பாம்பினுடைய இயல்பு என்ன? கருடனை வந்து தப்பிப்பது. அதாவது அதனுடைய இயல்பு இல்லையா? இயல்புலேருந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மாற முடியாது. உடனே பாம்பெல்லாம் சேர்ந்து ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் போட்டு ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணுறது. என்ன பண்ணுறது? கருடா இங்கே வாப்பா, நீ பாட்டுக்கு நினச்ச நேரத்துக்கெல்லாம் என்ன பண்ணாத, வந்து பாம்பை பிடிச்சிட்டு போகாத. தினமும் ஒரு பாம்பு பாருங்க, ரேஷன் சிஸ்டம் எப்போது விக்ரமாதித்தன் காலத்திலேயே வந்திருக்கு. தினமும் ஒரு பாம்பு நாங்களாம் பார்த்து தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறோம், உனக்கு கொடுத்துட்றோம். அந்த பாம்பை என்ன பண்ண, நீ எடுத்துகிட்டு போ. உனக்கு கருடனுக்கும் இந்த டீலிங் நல்லா இருக்கே. ஆக மொத்தம் என்ன எடுத்து, அதுக்கு 1 வே மீல் ரெடி, அதுக்கு என்ன எடுத்து, சாப்பாடு ரெடி ஆகிடுது. கருடனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இந்த பாம்பு என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பாம்பு போச்சு. சுவாமி, இன்னைக்கு என் பிள்ளையோட என்னது தவணை, நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி என் பிள்ளைய அந்த கருடனுக்கு என்ன பண்ணணும், உணவாக கொடுக்கணும். அப்போ தெரிஞ்சிருத்து பாருங்க. அப்போ அந்த பாம்புக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அருள் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ஒருத்தர் இறந்து போகிறது தெரியுமோ, இதை 2 பேரும் பேசின்னு இருக்கா. யார் 2 பேரும் பேசின்னு இருக்கா? பாம்பும் இந்த ராஜாவும் பேசின்னு இருக்கேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தவங்க ஏன் மணி ஆகிடும். அது மாதிரி இப்போ நான் கதையை சொல்லிகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், சுவாமி புறப்பாடு ஆகிடும். தவக்குன்னு இப்போ அந்த கதையை முடிக்க போகிறேன். அந்த ராஜாவும் அந்த பாம்பு பேசின்னு இருக்கும்போது பருந்து வந்துடுத்து. உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறார், நீ கவலைப்படாத, பாம்பை பார்த்து நீ கவலைப்படாத, உன்னுடைய பையனுக்கு பதிலாக நான் செத்து போகிறேன். யாராவது இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு பதிலாக, அந்த சின்ன பாம்புக்கு பதிலாக என்னை அந்த கருடனுக்கு இரையாக்குகிறேன்னு சொல்கிறார். அப்போது எவ்வளோ ஒரு உன்னதமான அவருக்கு எண்ணம் இருக்கணும். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனுக்கு சார்ஜர் கேட்டாலே, இல்லை சுவாமி என்கிட்ட C டைப் இல்லை, B டைப் இல்லை, இது வந்து சரியாக ஒயர் கொஞ்சம் விட்டு போயிருக்கு, சார்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவளை துரத்தி விட்டுருவோம். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறார், தன் உயிரையே, அதுவும் என்ன ஒரு குட்டி பாம்புக்காக தன் உயிரையே என்ன பண்ணுறார், தர்றதுக்கு முன் வந்துட்டார். அப்போ அந்த அம்மா பாம்பு கேட்குறது, உனக்கு என்ன பித்துக்கித்து பிடிச்சிருக்க, எனக்கு உதவி பண்ணலான்னா எவ்வளோ உதவி பண்ணலாம், உன்னால் முடியும். ஆனால் என்ன பண்ணுற, ஒன்றையே தரிய. அதுக்குள்ளே கருடன் வந்துட்டார். உங்கள் பேச்செல்லாம் நிறுத்துங்கோ, என் டன் வந்து நான் சாப்பிட போகிறேன். அப்போ இந்த ராஜா சொல்கிறார், அதெல்லாம் முடியாது, நீ என்ன தான் சாப்பிட்ணும். இந்த கருடனுக்கு இப்போ குழப்பம், இப்போ இந்த மனுஷனை சாப்பிட்றதா இல்லை இந்த பாம்பு குட்டியை சாப்பிட்றதா? அங்கேயும் பாருங்க ஐயம், மனம் வந்துடுத்து அங்கேயும். இப்போ இந்த ராஜா வந்து நீ ஏன் சாப்பிட்றேன்னு சொல்கிற, நீ ஏன் உன்னை வந்து உணவை எனக்கு கொடுக்குற அப்படி. இல்லைப்பா, அந்த பாம்பு பாவம் அழகுது, என்னால் அழுகையை தாங்க முடியல, அதுக்கு பதிலாக நீ என்ன எடுத்துன்னு போயிடு. அந்த கருடன் பாருங்க, அதான் கருடனுக்கும் அருள் இருக்கிறது. அந்த கருடன் பார்த்தது, இப்படி ஒரு உன்னதமான ராஜா இருக்க முடியுமா, எனக்கு இந்த பாம்பு வேண்டாம். இந்த பாம்பு அதுவும் என்ன பண்ணிடுது, இயல்பிலிருந்து வெளில. ராஜாவும் தன் இயல்பை மாற்றிக்கொண்ட, அந்த கருடனும் தன் இயல்பை மாற்றிக்கொண்டது. அதனால் உடனே டீலிங்கை மாற்றுறேன். அந்த இடத்துல என்ன டீலிங்கை மாற்றுற, உடனே இந்த பாம்பு ஒரு யோசனை சொல்கிறது, உயிரோடு இருக்கிற பாம்பை சாப்பிட வேண்டாம், எங்கள் குளத்தில் நிறையா பாம்பு செத்து போவா, அதை கொண்டு வந்து போடுறோம், செத்து போன பாம்பை மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. டீலிங் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த விக்ரமாதித்தன் வேதாள கதைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கதையை முடிஞ்ச உடனே வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டது. இந்த 2 பேரில் யார் இயல்பை மாற்றிக்கொண்டு 2 பேர் இருக்கா, ஒருத்தர் அரசர், இன்னொருத்தர் கருடன். இந்த 2 பேரில் சிறந்தவா யாருன்னு கேட்டான். 2 பேரில் சிறந்தவன் யாருன்னு கேட்டான். விக்ரமாதித்தன் அழகாக கண்டுபிடிச்சான். ஏன்னா ஒரு பாம்புக்காக இவ்வளோ பெரிய உடல், பாம்புக்காக இவ்வளோ பெரிய உடலையே என்ன பண்ணான், உணவாக கொடுக்க முன்வந்தவன் சிறந்தவனா, அல்லது உயிரோட பாம்பு வேண்டாம்பா, செத்துப்போன பாம்பு போகும் அப்படின்னு கிடைச்சவா பெரியவானா? நீங்கள் எல்லாரும் இதற்கான விடையை மனசில் கண்டுபிடிங்கோ. நான் வந்து உங்களுக்கு இப்போது சொல்கிறேன், சரியா தப்பான்னு உங்களுக்குள்ள நீங்கள் திருத்திங்க. விக்ரமாதித்தன் கண்டுபிடிச்சான், யார் 2 இயல்பில் பெரியவானா, கருடன் செய்ததே சரி, கருடன் செய்ததே சிறந்தது அப்படின்னு பதில் சொன்ன உடனே என்ன ஆகலை, அவன் தலை
சுக்குநூறாக வெடிக்கலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சரியான விடையை கண்டுபிடித்து விட்டான். இதுக்கப்புறம் இந்த விக்ரமாதித்தன் நகரலை. நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன்பா ராஜா தானப்பா வந்து சின்ன பாம்புக்கு பதிலாக தான் பெரிய உடம்பையே தரேன்னு சொன்னான், இந்த கருடனுக்கு தான் இந்த பாம்புக்கு பதிலாக அந்த பாம்பு கிடச்சிடுத்து, அப்போது யார் பெரியவா 2 பேரில் சிறந்தவா? ராஜா தானே, நமக்கு அப்படி தானே தோணும். ஆனால் இங்கே சரியான விடையை வந்து நீ கருடன்னு சொல்கிறியே, காரணம் என்ன? காரணம் என்னென்னா, பறவைக்கு எத்தனை அறிவு, மனிதனுக்கு எத்தனை அறிவு? மனிதனை விட அறிவில் குறைந்த கருடன் தன் இயல்பிலிருந்து மாறிய காரணத்தினாலே அது அந்த மனுஷனை விட சின்ன வேலையை செய்திருந்தாலும் அறிவில் சிறந்திருந்த காரணத்தினாலே அங்கே என்ன ஆயிடுத்து? கருடன் என்பது சிறந்தது என்று ஆகிடும். ஆக இப்போ முடிவுரை கிட்ட வந்துட்டேன். முன்னாடி நம்ம வந்து இயற்பகை நாயனாருடைய புராணம் பார்த்தோம். இயல்பிலிருந்து மாறி எப்படி நம்ம வந்து இறைவன் அடியை சேருவதுன்னு. பறவையாக இருந்தாலும் அறிவு மனிதனை விட கம்மியாக இருந்தாலும் அந்த பருந்து எப்படி சிறந்தது என்பதையும் பார்த்தோம். அதுபோல நாமும் நம் வாழ்வில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த இல்லறம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்தாதான் அது நிறைவடைகிறது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? கணவன் மனைவி கிட்ட போயிட்டு நான் பெரிய ஆள் தெரியுமா, நான் சின்ன ஆள் தெரியுமா அப்படின்னு சண்டை போடக்கூடாது. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரராக திகழக்கூடிய சிவபெருமான் எப்படி இருக்கார்? இறைவன் பாதியாக இந்த பக்கம் சக்தியும் இந்த பக்கமும் எப்படியா இருக்கா? இறைவனுமாக இருக்கிறார் இல்லையா? அதுபோல இல்லறம் சிறக்க வேண்டும் என்றால் நம் இயல்பு இப்போ என்ன இயல்பாக இருக்கு? கணவனும் மனைவியும் சண்டை போட்டு நம்ம பசங்களுக்கு என்ன காமிச்சு கொடுக்குறோம்? எப்படியெல்லாம் சண்டை போடலாம் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறோம். அப்படியெல்லாம் காமிச்சு கொடுத்தா அந்த பசங்கள்லாம் நம்மளை கொண்டு எங்கே வைப்பா? எங்கேயோ கொண்டு வச்சுட்டு போயிடுவோம். ஆக நம் இயல்பிலிருந்து மாற வேண்டும். சுருக்கமாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கார். அதாவது தாத்தா, அப்பா, பையன் 3 பேர் இருக்கார். 3 பேர் இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு வயசாகிடுது, தாத்தாவுக்கு வயசாகிடுது. ரொம்ப தொந்தரவு பண்ணுறார். ஏப்பா இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நியாயமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இந்த வயசானாலே புத்தி பேதலிச்சு போட ஏதாவது வந்து சொல்லிகிட்டே இருப்பார்ப்பா அப்படின்னு இந்த பையனுக்கு இருக்குது. யாருக்க? இந்த பையனுக்கு இருக்குது. இது ஜென்ரேஷன் கேப்பும்பா. அவள் சொல்வது சரிதான், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரல. இதில் பெரியவாளுடைய ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமோ? பெரியவாளும் சின்னவாளுக்கும் நமக்குமான இடைவெளி இருக்குது. அவள் புரிஞ்சுக்கணும், நம்மளும் காத்திருக்கணும். இல்லை, இப்போ இந்த தாத்தா என்ன பண்ணுறார்? ரொம்ப தொந்தரவு பண்ணாரா? தொந்தரவு பண்ண உடனே இந்த பையன் பார்த்தா கொண்டு போய் ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி ஒரு குடிசையை போட்டு அவர் தள்ளிட்டான். அவருக்கு என்ன பண்ணுவான்? தினம் கஞ்சி, ஒரு மடக்குனா தெரியுமான்னு தெரியல எங்கள் கூடிய மக்களுக்கெல்லாம். இப்போது சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கிண்ணம்னு வச்சுப்போமே, மண் கிண்ணம், தொன்னை மாதிரி மடக்கு, அதில் கஞ்சியை ஊற்றி கொண்டு போய் தான் அந்த அப்பாவுக்கு தருவார். அந்த அப்பாவுக்கு மனசு வருத்தமாக போச்சு. என் பிள்ளைங்க நான் கெட்டதாக சொல்கிறேன், நான் நல்லது தானே சொல்கிறேன். அது அவருடைய இயல்பு. நல்லது சொல்வது என்பது அந்த தந்தையாருடைய இயல்பு. இந்த பையனுக்கு தான் என்ன புரிஞ்சிக்க முடியல. இந்த பையன் கீழே பேரை பார்க்குறான். அது எல்லாத்தையும் போய் கஞ்சியை கொண்டு போய் கொடுக்குறார். அந்த தாத்தா இருக்காரு, அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. காலம் முடிஞ்சால் நம்மளுடைய இதில் ஒரு பழக்கம் உண்டு. அவள் பொருளெல்லாம் கொண்டு போய் எரிச்சிடுவா. அவளையும் கொண்டு போய் வச்சுருவோம். அதுதான் திருநீர். அங்கே பாருங்க, அங்கேயே நமக்கு தெரியறது நன்னா என்னது? எதையும் நம்மளால் கையில் கொண்டு போக முடியாது. அவரையும் கொண்டு வச்சாச்சு, அவருடைய உடைமைகளையும் கொண்டு போய் வச்சாச்சு. வச்சு எரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொருளாக கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக அந்த மடக்கையும் கொண்டு தூக்கி போட போனார் அந்த அப்பா. அப்போ அந்த பேரன் இருக்கானே சின்ன பையன், அவன் வந்தான். அப்பா அந்த மடக்கை மட்டும் தூக்கி போடாதப்பா. ஏண்டா கட்டில் தூக்கி போட்டோம், அவர் வச்சிருந்த உடைமைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சு விட்டோம், வெறும் இந்த மடக்கை மட்டும் ஏன்டா தூக்கி போடாதேங்கிறேன். அப்போ அந்த பேரன் சொன்னானா, அப்பா உனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு எனக்கு ஒரு மடக்கை வேண்டாமா, நீ வச்சு அப்படின்னா. அப்போது நாம் என்ன செய்கின்றோமோ அதைத்தான் நம் மக்கள் செய்வார்கள். அப்போது நம் இயல்பாக செய்யக்கூடிய பல விஷயங்களை தடுத்து நிறுத்தி அந்த இயல்புக்கு பகையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த புராணத்தின் வாயிலாகவும் சில கருத்துக்களின் வாயிலாகவும் இங்கே சிந்தித்திருக்கிறோம். நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி நம் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் களைய வேண்டுமா? நல் எண்ணங்களை அதிகமாக உள்ள போட 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 அந்த கெட்ட எண்ணங்கள் கீழே மறைந்து போகும். அப்படிங்கிற சிந்தனையை இங்கே சொல்லி
இத்துணை நேரமும் இங்கே அழகாக முருகன் அருளை பெற வந்த பக்த கோடிகள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு ரசித்த பக்த கோடிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கருணைவேல் முருகனுக்கு, திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.